என்ன மாதிரி படபடன் பேசுறவங்க கிட்ட விஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்பலாம். ஆனா எதுக்கெடுத்தாலும் இப்படி சிரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் உடம்பு பூரா விஷமா இருக்கும். அத்தை சரோ, நேலே கொண்டு வெளியேறு. என்ன சொன்னீங்க? சிரிக்கிறவங்க உடம்பு பூரா விஷமா இருக்குமா? அப்படி சொல்றவங்களுக்கு உங்களை மாதிரியே விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். சம்பந்தியம்மா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசுல வஞ்சகம் இருக்கிறவங்களால வாய் விட்டு சிரிக்க முடியாது. நான் ஏன் சிரிக்கிறேன்னா, நான் போட்டிருக்கிறேனே உடுப்பு, அதே மாதிரி என் மனசு வெள்ள. யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனசு. எனக்கு தெரியுமா உங்க எண்ணம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எல்லாம் எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன். 5 பொண்ணுகளை பெத்தவன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்க என்ன திட்டணும், எனக்கு கோபம் வரணும், பதிலுக்கு பதில் பேசி ரகளை உண்டாகி இந்த வீடு 2 ஆகணும், என் சரோ அழணும், அவ கண்ணுகள்ல கண்ணீர் வரணும். இதுதானே உங்க நல்லெண்ணம்? நடக்காதுமா. நான் எவ்வளவு கேவலமா நீங்க என்ன பேசினாலும் நடக்காது. ஏன் தெரியுமா? சந்தோஷமா இருந்த சரோஜா உங்க விட்டு மறுபாளாக்கி அவளோட சந்தோஷம் தொலைய காரணமா இருந்த பாவிதான். அவளோட இந்த சோகத்துக்கு காரணம் தான். அதுக்கு பிராயச்சித்தமா நீங்க என்ன எத்தனை மோசமா திட்டினாலும் நான் பதில் பேச மாட்டேன். சண்டை போட்டு என் சரோ கண்ணுல கண்ணீர் வரதுக்கு நானே காரணமா இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்குங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஐயா சரோ, நான் வரேன். அப்பா உடம்ப பாத்துக்குங்க. பாத்துக்கிறேம்மா. இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ தான் உன்னை பாத்துக்கணும். வரட்டுமா? தைரியமா இரு. வரேம்மா. வாங்க. சரோ, உன்னை போலயே உங்க அப்பாவும் விவரமில்லாத ஆளா இருப்பாரோன்னு நினைச்சேன். நல்ல விவரமான ஆள். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எதை எதை எப்படி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டார். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அதை உங்க அப்பா நிரூபிச்சுட்டு போயிட்டாருமா. நல்ல மனசாட்சி உள்ளவளா இருந்தா இன்னைக்கு அவ திருந்தணும். அவ எங்க திருந்த போறான்?